ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கரூரில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நடத்திய பிரச்சாரத்தப்போ கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்துட்டாங்க. சம்பவம் நடந்தவுடன் தளபதி அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காம உடனே சென்னை புறப்பட்டது கடும் விமர்சனங்களுக்கு உள்ளானது. இதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்கள் சென்னையில் இருந்து கொண்டு வீடியோ கால் மூலியமா எல்லாருக்கும் ஆறுதலை தெரிவிச்சாரு. தற்பொழுது பாதிக்கப்பட்ட குடும்பத்தை மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டல்ல தங்க வச்சு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனித்தனியா ஆறுதலை தெரிவிச்சிருக்காரு. அப்போது தளபதி அவர்கள் கண்ணீர் மல்க நடந்த சம்பவத்திற்காக மன்னிப்பும் கேட்டிருக்காரு. எல்லாரையும் சென்னைக்கு அழைத்து வந்ததற்கு என்ன மன்னிச்சிருங்க, நான் நிச்சயம் கரூர் வந்து உங்களை சந்திப்பேன்னு தெரிவிச்சிருக்காரு. உங்க குடும்பத்துல ஒருத்தனா இருந்து உங்க தேவைகளை கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு வாக்குறுதி அளிச்சிருக்காரு. தளபதி அவர்கள் மீண்டும் கரூர் செல்லாததற்கான முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, மீண்டும் கூட்ட நெரிசல் ஏற்படும், போதிய போலீஸ் பாதுகாப்பு தமிழக அரசு வழங்காது அப்படின்னு தெரிஞ்சுதான் விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை மாமல்லபுரத்துல வச்சு மீட் பண்ணியிருக்காரு. இதை ஒரு தீவிர சர்ச்சையா திமுக அவர்கள் விமர்சனம் செஞ்சுட்டும் வராங்க. இந்த நிகழ்வுக்கு திமுக சார்பில் இருந்து எதிர்ப்பும் தெரிவிச்சுட்டு வராங்க. மேலும் ஒரு சில கட்சிகளும் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில நடிகர் சூர்யா அவர்கள் தாவேகா கட்சிக்கு ஆதரவாக பேசியிருப்பது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. இதை போல பல பிரபலங்களும் தளபதி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க.